டைரக்டர் கிரீஷ் ஷெடி. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த பிரேமல மூவியோட தாக்கம் வந்து இப்போ வரைக்கும் போகலை. அந்த மூவியில் நடித்த கேரக்டர்ஸ் சச்சின், ரீனு, அமல் டேவிஸ், கார்த்திகா, ஈவன் ஒண்டர்லெஸ்ட் அண்டு ஆதி, இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மீமாவோ ஸோ ஒரு ஃபீல் குட் ரெஃபரன்ஸ்க்கோ வந்து இப்போ வரைக்கும் அந்த மூவியில் வர கேரக்டர்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபீல் குட் மூவி, ரொமான்டிக் காமெடி ஃபீல் குட் மூவி வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ சிமிலர்லி வந்து நம்ம பிரேமம் நிவின் பாலி. ஸோ நான் ஆஃப்டர் பிரேமம் வந்து ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு அவருக்கு. நிறைய ஆஃப் பீட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் சில இது ஒர்க் அவுட் ஆச்சு, சில இது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ரீசெண்டாக வந்து அவரும் சர்வமாயான்னு அவர் ஒரு ஃபீல் குட் மூவி பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அது ஒரு கோஸ்ட் மூவி. கோஸ்ட்டை வச்சு எல்லாருமே ஹாண்டடு மூவி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ பட் அந்த மூவியில் வந்து கோஸ்ட்டை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேரப்ப என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரன் டைம் வந்து 2 hours 40 minutesங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு சீன் கூட போர் அடிக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் ஸ்டோரியில் பெரிய ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எதுவுமே இல்லை. காரணம், நம்ம இந்த மூவியை வந்து அப்படியே ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஏதோ ஃபன் எலிமெண்ட் இருக்குது. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ரொமான்ஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. நிவின் பாலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அடிக்கிற லூட்டிகள். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மமிதா பைஜு. ஸோ அவங்களுக்கு அங்கே இவங்க புது ஏரியா, இப்போ தான் அங்கே ஏரியாவுக்கு வந்து புதுசாக ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. இங்கே வந்தோடனே வந்து இனிஷியலாக வந்து யாரும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. அப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு மொரேலி சிஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்க ஒரு லூட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்பிட்வீன் வந்து இவங்களோட லவ் வந்து ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஸோ இதை தவிர வந்து என்னன்னா, நம்ம அமல் டேவிஸ், நம்ம பிரேமலா அமல் டேவிஸ் வந்து ஜோயல்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார், நிவின் பாலியோட பிரதராக. ஸோ அவருக்கு ஒரு லவ் ட்ராக் போகும். அவர் வந்து அங்கே ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சீன்ஸ்லாம் செம பிளாஸ்டாக இருக்கும். ஸோ எல்லா சீன்லேயுமே ஏதோ ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கும். எல்லா சீன்லேயுமே வந்து ஒரு கிளாஸ் டச் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த படத்தை வந்து நம்ம ஏதோ க்ளோஸ் டு ஹார்ட், நமக்கு இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஒரு மாதிரி ரொம்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட், ஒரு சந்தோஷமாக படம் ஃபுல்லுமே இந்த 2 hours 40 minutesமே ஏதோ ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கில் நம்ம படம் பார்க்குற மாதிரி நமக்கு தோணும். ஸோ நிவின் பாலி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ அவர் அந்த ஏரியாலே வந்து ஒரு பெரிய கெட்டான ஆள் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். பட் ஆனால் வந்து அவருக்கு மமிதாவோட லவ் வந்தோடனே வந்து டக்குன்னு வந்து அவருக்கு உள்ள இருக்கிற ரொமான்ஸ் வந்து சீக்ரெட்டாக காமிக்க நினைப்பார். ஊருக்கு மத்தியில் வந்து நம்மளுக்கு இந்த லவ் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளோட கெத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற சில ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக காமிக்காக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ഞങ്ങളെ പോലെ സിഗ്മയാണ് ഇത് സിഗ്മയല്ല ചുഗ്മയാണ് ഒരു. ஸோ மமிதா பைஜு, ஸோ அவங்க ரோல்லாம் வந்து ரைட்டிங்கே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஷீஸ் ஒன் ஆஃப் த ரேர் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து அழகாகவும் இருக்காங்க, நல்லாவும் நடிக்கிறாங்க. மொத்தமாக வந்து அந்த சீனே வந்து ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நார்மலாக ஆக்ட்ரஸ்க்கு வந்து இந்த காமிக் டைமிங்லாம் ரொம்ப இருக்காது. ஹீரோஸ் தான் நிறைய காமெடிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு காமிக் டைமிங் இருக்குது. எமோஷன்ஸும் வந்து அவங்களால சூப்பராக வந்து போர்ட்ரே பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு எக்ஸலண்ட் அடிஷன் டு திஸ் மூவி. കോളേജിൽ പഠിക്കുന്ന പെങ്കൊച്ചോ? കണ്ട കണ്ട ചാർജ് കണ്ട എപ്പോഴൊരു മെലങ്കോളിക് പാവട അവക്ക്. അത് നീ ഈ അടുത്തുള്ളപ്പായിരിക്കും, അല്ലാത്ത സമയത്തൊക്കെ കളിച്ചിരിച്ച് കിടക്കാനുള്ള കൊച്ച്. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதை தவிர வந்து அவரோட மமிதா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் மமிதா அவங்க பேரண்ட்ஸ், அவங்க கொஞ்சம் சீன்ஸ் வருவாங்க. ஸோ அதுவும் இம்பேக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். சிமிலர்லி வந்து நம்ம நிவின் பாலி அவங்க அப்பா, அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு சின்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அவங்க அம்மா ரோல், இது மாதிரி வந்து எல்லா ரோலுமே வந்து நம்ம மைண்டில் அப்படி பதிகிற மாதிரியே தான் இருக்கும்.
ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து. ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேமலன்னு ஒரு அந்த மூவி வந்து தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் ஒரு ஜென்டர்னு ஒன்று இருக்கே அப்படிங்கிறதே வந்து இதெல்லாம் மறந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சிமிலர்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவரோட மூவியே வந்து இப்போ வந்து அந்த வாய்டை வந்து ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் சினிமாலேயும் அப்படி தான். நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்பெல்லாம் வந்து 90s அண்ட் ஏர்லி 2000s வந்து இந்த விக்ரமன் சார் மூவிஸ்லாம் வரும். ஸோ அது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவிஸ். ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து இப்போ பார்த்தாலும் வந்து போர் அடிக்கும். சூரியவம்சம், பூய உனக்காக இந்த மாதிரி மூவிஸ்லாம் இப்போ பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு போரே அடிக்காது. ஸோ அந்த மாதிரி மூவிஸே வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு தமிழ் சினிமாவில். ஸோ அட்லீஸ்ட் சரி ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் மூவினாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி மூவிஸும் இப்போ. ஸோ இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்குறதுனால வந்து ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா அட்லீஸ்ட் நம்ம லாங்குவேஜில் கிடைக்காத இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து நம்ம அங்கனாச்சும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ தமிழ் சினிமாவிலும் இதே மாதிரி ஒரு ஃபீல் குட் இப்படி எல்லாருமே ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடியோ ஒரு ഫീൽ ഗുഡ് മൂവിയോ എടുത്താൽ வந்து ரொம்ப സ്ട്രേഞ്ചേഴ്സ് ആയിരിക്കും. അതിന് നമ്മൾ സ്ട്രേഞ്ചേഴ്സ് അല്ലല്ലോ, പരിചയക്കാരല്ലേ. പരിചയം പോലും വേണ്ടാന്നാണ് ഉദ്ദേശിച്ചത്. അതിന് നീ എന്നെ ഇങ്ങനെ ഗോസ്റ്റ് ചെയ്യുന്നു വിചാരിച്ചോ? പക്ഷെ ഞാൻ നിന്നെ ഓർബിറ്റ് ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നു. ഓർബിറ്റോ? ഇതൊക്കെയല്ലേ നിങ്ങളുടെ ഇപ്പോഴത്തെ ഭാഷ. ஸோ ஜென்ரலாக சொல்லுவாங்களே மூவி பார்க்க போகிறவங்க வந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நமக்கு லைஃபே ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மூவி போய் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையாக போய் பார்த்தா நல்லாயிருக்கும், போனால் ஒரு ஃபீல் குட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து தாராளமாக அந்த மூவிக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைரக்டர் கிரீஷ் ஷெட்டி, ஸோ இப்போயே வந்து 1-2 சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அவர் என்ன வந்து ஒரே மாதிரியே எடுக்கிறாரு, அவருக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஜேனர்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி. தயவு செஞ்சு வந்து அவர் டிஃப்ரெண்ட் ஜேனர்லாம் ட்ரையே பண்ண வேணாம். இந்த மாதிரி ஜேனரில் அவர் எத்தனை மூவி எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் டூயிங் திஸ். தேங்க்யூ.